குர்பானிக்கான காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் பேரொருளால் துல்ஹஜ் 2வது பிறை பிறந்து அதை அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் துல்ஹஜ் முதல் 10 தினங்கள் சிறப்புக்குரியது. இதில் அதிகமாக இபாதத்து செய்வதும் துஆ செய்வதும் நல்ல காரியங்களுக்குரியது மட்டுமல்ல, முடிந்தவர்கள் இந்த 10 தினங்கள், அதாவது ஆரம்பமாக உள்ள துல்ஹஜ் பிறை 1லிருந்து 9 நாட்கள் நோன்பு வைப்பதும் சிறப்புக்குரியது என்ற தகவல்களை எல்லாம் நாம் ஹதீஸ்களின் மூலமாக அறிந்து வருகிறோம். நல்லோர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகள் சொல்லப்படும். ஆடுகளில் உள்ள எல்லா வகைகளும் மார்க்கத்தில் கூடும். செம்மறி ஆடு, வெள்ளாடு, குறும்பையாடு, இந்த ஆடுகள் எல்லாம் கூடும். அதே போல் ஆடுகளில் ஆண் பெண் ஆடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் செம்மறி கிடா தான் கொடுக்கணும், ஆண் கிடா தான் கொடுக்கணும், பெண் கிடா கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. அதே போல் மாடுகளில் அனைத்து வகைகளும், குறிப்பாக சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எருமை மாடெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி அல்ல, மாடு வகைகளில் எருமையும் ஒன்று. எனவே அதை நாம் கொடுக்க முடியும், தப்பில்லை. அதே போல் நீங்கள் பார்க்கலாம் ஒட்டகத்தில் ஆண் பெண். ஒட்டகத்தில் பல வகைகள் இருக்கிறது, எல்லா ஒட்டகங்களும் கூடும். இவைகளிலெல்லாம் 7 பேர் பங்கு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஓர் ஆடு என்பது ஒரு நபருக்கு மட்டுமே. ஆனால் ஒரு மாட்டில் 7 பேர் பங்கு சேரலாம். அதே போல் ஒரு ஒட்டகத்திலும் 7 பேர் பங்கு சேர்ந்து கொள்ளலாம். எனவே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில பேர் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.